இது காபாவை முதல் முறையாக போட்டோ எடுத்த கதை. 1861 ஓட்டமன் எஜிப்சியன் இன்ஜினியர் முகமது சாதிக் பே காபாவுடைய முதல் புகைப்படத்தை எடுத்தார். முகமது சாதிக் முதல் முறையாக ஹஜ்ஜுக்கு பயணம் செய்யும் போது கப்பல்ல 2 நண்பர்களை பார்க்கிறாரு. அந்த 2 நண்பர்களை ஒருத்தர் ஹஜ்ஜுக்காக பெறப்பட போனாரு, இன்னொருத்தர் அவரை வழி அனுப்புறதுக்காக வந்திருந்தாரு. அப்போ வழி அனுப்ப வந்தவர் தன்னுடைய நண்பர்கிட்ட, உஸ்மான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சலாமை சொல்லிடு அப்படின்னு சொன்னார். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன்னு அவர் வாக்குறுதி கொடுத்துட்டு கிளம்புனாரு. ஹஜ்ஜில் இருக்கும்போது சாதிக்கு இந்த விஷயம் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது மாதிரி தானே நிறைய முஸ்லீம்கள் தங்களுடைய பொருளாதார சூழல்னாலும் உடல் பிரச்சனைகள்னாலும் காபாக்கு வர முடியாமல் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சாரு. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் அந்த காபத்துல்லாவை பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஹஜ்ஜிலேருந்து வந்த பிறகு ஒரு நாள் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. 1800களில் ஃபேமஸாக இருந்த ஒரு கேமராவை அவர் வாங்கினாரு. திரும்பியும் 2 மாதங்கள் பயணத்தில் மக்கா அடைஞ்சாரு. அது உண்மையிலே ஒரு சுலபமான பயணம் கிடையாது. ஆனால் முகமது சாதிக் தன்னுடைய முதல் புகைப்படத்தை காபத்துல்லாவை எடுத்தாரு. அதுக்கப்புறம் மதீனா ஷரீஃபையும் எடுத்தாரு, மக்காவோட வீதிகளை எடுத்தாரு, உஹது மலையை எடுத்தாரு. இது மாதிரி உலக முஸ்லிம்கள் எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எல்லா இஸ்லாமிய வரலாற்று இடங்களையும் புகைப்படமாக எடுத்தாரு. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக அப்போ உள்ள கேமராக்கள் இருக்காது. கிட்டத்தட்ட 10 கிலோ உள்ள கேமராவை தூக்கி கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் மலைகளுக்கும் ஏறி இறங்கினாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அதிசயம் நடந்தது. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது போயிடணும்னு நினச்ச காபத்துல்லாவோட புகைப்படத்தை நியூஸ் பேப்பர்கள்லையும் மேகசைன்ஸ்லையும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இதுக்காக முகமது சாதிக் பேக்கு கோல்டு மெடல் யூரோப்பாவில் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் முகமது சாதிக் பேக்கிட்ட எதற்காக நீங்கள் இவ்வளோ கடினப்பட்டு இந்த புகைப்படத்தை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னு கேட்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை பிறருக்கு ஒளியாக இருக்கணும், அது மற்றவங்களுக்கு பயன் தரதாக இருந்து அந்த பாதையில் மக்கள் நடந்து வரணும் அப்படின்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அமல்களிலே சிறந்த அமல் தங்களுடைய சகோதரருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி. உங்களுடைய கனவு உம்ராவை சிறந்த முறையில் செய்கிறதுக்கு ஆசையா? வெறும் 75,000 ரூபாய்க்கு 3 வேளை தென்னிந்திய உணவுடன் அனுபவமிக்க உலமாக்கள் வழிகாட்டுதலில் நீங்கள் உம்ரா செய்திடலாம். இப்போதே நீங்கள் உம்ரா செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொண்டு புக்கிங் செய்யுங்கள்.